அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஷார்ட்ஸில் ராகி மாவு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தான உருண்டை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா. ஒரு மிக்சிங் போல் 1 கப் ராகி மாவு எடுத்துருக்கேன். 1.5 ஸ்பூன் நெய், கொஞ்சமாக உப்பு சேர்த்து மாவை வந்து சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பாருங்கள், எந்த ஒரு கட்டிகள் இல்லாத இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் எடுத்து பார்த்தோன்னா நம்ம கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறதுக்கு வரும். அதான் பதம் உங்களுக்கு. மாவு அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு நான் இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு வேக வச்சுட்டேங்க. அது அப்படியே வெந்துக்கிட்டு இருக்கிறதுக்குள்ளே நான்ஸ்டிக் மேலே 1 கப் வேர்க்கடலை எடுத்து வறுத்துட்டு அதே பேனில் ஒரு 3 ஸ்பூன் நான் வந்து கருப்பெல்லு சேர்த்து பட்டு பட்டுன்னு தெரிச்சு வரைக்கும் வறுத்துக்கலாம். எல்லாத்தையும் ஆற வச்சுட்டு வேர்க்கடலை தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அதிலே ஒரு 2 ஏலக்காய் போட்டு நல்ல குறன்னு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. அது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மாவும் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி கையால் எடுத்து பார்த்தா உங்களுக்கு வந்து உருட்டுறதுக்கு வரும். ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்தா வேர்க்கடலை எடுத்து சேர்த்துட்றேங்க. சேர்த்துட்டு நாட்டு சர்க்கரை நம்ம தேவையான அளவு சேர்த்து திரும்ப 1.5 ஸ்பூன் நெய் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஒரு ஹெல்த்தான உருண்டை தாங்க இது. ஒரு உருண்டை போதுங்க, அவ்வளோ சத்துக்கள் நமக்கு வந்து சேர்ந்துடும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.